நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்னு தெரியல. தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. நடிகை ஏகவல்லி அவர்கள பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்கள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. சின்ன திரையில ஏகவல்லி அப்படின்னு சொன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய நேம் மூலியமாவே ரொம்பவே யூனிக்கான பர்சனா வளம் வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இண்டஸ்ட்ரிக்கே உள்ள வரவங்க நிறைய பேர் அவங்களுடைய நேம் கொஞ்சம் மாடர்னா மாத்துவாங்க. ஆனா இவங்க மட்டும்தான் அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்துல அவங்களுடைய ஒரிஜினல் நேமையே வச்சு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நிறைய சீரியல் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வில்லி ரோல்லாம் இவங்களுக்கு ஆப்டாக இருக்கும். இவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், பார்க்குற விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். அண்ட் அன்பே வாசரியல்லாம் சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி இந்த சீரியலில் நடிக்கிற யமுனா இவங்களுடைய சிஸ்டர் தான். அதாவது யாரடி நீ மோகினி இந்த சீரியலில் மோகினியாக நடித்தவங்களுடைய சிஸ்டர் தான் இவங்க. ஏகவல்லி மோகினி அப்படின்ற சீரியல் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியலில் நடித்தவர் கூட தான் அவங்க திருமணமும் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுடைய ரீசெண்ட் இன்டர்வியூவாக இருக்கட்டும், இவங்களோட இன்ஸ்டா போஸ்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பார்த்து நான் பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன் அப்படின்னா இந்த கொடூர வில்லன் கூட தான் இவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. எப்போ மேரேஜ் ஆச்சு? இது போல் நிறைய கேள்விகள் அவங்களோட இன்பாக்ஸ்லேயே நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு வராங்க. ஆனால் இவரை எந்த அளவுக்கு கொடூர வில்லனா இப்போ கார்த்திகை தீபம் சீரியலில் கூட நம்ம பார்த்துட்டு வரோம். இருந்தாலுமே பர்சனல் லைஃப் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஜாலி பர்சன் ஒரு சீரியஸான விஷயத்த கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற பர்சனாக தான் இவர் இருக்காரு. ஆமாங்க, கார்த்திகை தீபம் சீரியல்ல வில்லனா நடிக்கிற யூசப் ஃபெரோஸ் கான் இவரை தான் இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த திருமணம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ரிஜிஸ்டர் மேரேஜ் தானாம். வீட்டெல்லாம் எதிர்த்து அதுக்கப்புறம் வீட்டை சம்மதிக்க வச்சு தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. வீட்டிலேயே சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. அண்டு இஸ்லாம முறைப்படி தான் நடந்திருக்கு. இந்த இடத்துலயே 2 பேருக்கும் நிறைய பிரச்சனைகளும் வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே இது செகண்ட் மேரேஜ் தானாம். ஆமாங்க, ஏகவல்லி அவர்களுக்கு ஆல்ரெடி ஒரு நபர் கூட திருமணமாகி ஒரு பையனும் இருக்கிற இந்த நிலையில இவங்களுக்கும் யூசப் அவர்களுக்கும் திருமணமாக இருக்குது. இந்த திருமணம் பார்த்திங்கன்னா அவருக்கும் இது 2வது திருமணம் தானா. ஸோ இவங்க விடோவாக இருந்த காரணத்தினால தான் உனக்கும் ஒரு வாழ்க்கை துணை தேவைப்படுது, நீ அடுத்த லெவலுக்கு போகணும், இது போலலாம் சொல்லி தான் வீட்டில் ஓகே அப்படின்ட்டு முடிவானதுக்கப்புறம் தான் இவங்க அடம் பிடிச்சி அவரை திருமணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களுடைய நேமையும் எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணதே கிடையாது. சமீபத்தில் இவங்களுக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன் கூட நடந்தது. அதை பார்த்திங்கன்னா 2 முறைப்படியும் இந்த வளைகாப்பு ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துருந்துருப்போம். ஸோ இப்போ இவங்க பிறக்க போகிற இந்த குழந்தை பார்த்திங்கன்னா இவங்களுடைய 4வது குழந்தையா. எப்படி ஏகவல்லி அவர்களுக்கு ஆல்ரெடி ஒரு மகன் இருக்கானோ அதே மாதிரி அவருக்கும் யூசப் அவர்களுக்கும் ஆல்ரெடி ஒரு மகன் 2 பேருமே இருக்காங்களாம். ஸோ 3 குழந்தைகளும் ஆசைப்பட்டு தான் இப்போ வர இருக்கிற இந்த குழந்தையை இவங்க பெற்றுக்க போகிறாங்களாம். அது மட்டும் கிடையாதுங்க, யூசப் அவர்கள் அவங்களுடைய மனைவியை 2020 டிவோர்ஸ் பண்ணாராம். ஆனால் 2015 ஏகவல்லி அவர்களுக்கிட்ட ஒரு நல்ல நட்புலையும் இருந்திருக்காரு. ஒரு ஹாய் பாய் சொல்றது, சீரியல் நடிக்கிறது, இது போல தான் இருந்திருக்காங்க. 2022 இவங்களுடைய மேரேஜ் நடந்திருக்கு. 2009 தான் ஏகவல்லி இண்டஸ்ட்ரிக்கு வராங்க. அவங்களோட சிஸ்டர் யமுனா சீரியல்ல நடிச்சிட்டு இருந்த சமயத்துல இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போயிருந்திருக்காங்க. அண்ட் பியூட்டிஷியன் ஆகணும்ன்ற ஒரு ஆசை, ஒரு பெரிய படிப்புலாம் படிக்கணுன்ற ஆசை ஏகவல்லி அவர்களுக்கு இருந்திருக்கு. இப்போ இவங்களுக்கு 33 வயசு ஆகுது. இவங்க பிறந்தது வளர்ந்தது படிச்சது இப்படி எல்லாமே சென்னை தானா. இவங்கள சின்ன திரை விஜய் சாந்தி அப்படின்னே சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு டாம் பாய் கெட்டப்லலாம் வளம் வருவாங்களாம். இவங்களுடைய பேச்சு ரொம்ப ரொம்ப போல்டாக இருக்கும். இவங்களை பார்க்கும் போது இவங்க சிஸ்டரையும் பார்க்கும் போது 2 பேரும் ட்வின்ஸான்னு கேட்குற அளவுக்கு தான் இருப்பாங்க. இவங்க பவானி அப்படின்ற சீரியல் மூலயமா டெபியூட் கொடுத்திருந்தாலும் தென்றல் சீரியலில் அமிர்தா அப்படின்ற கேரக்டர், தீபாவுடைய சிஸ்டர் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இந்த கேரக்டர் ஒரு பேசும் பொருளாக தான் மாறிச்சு. அந்த அளவுக்கு இவங்களுக்கான சீக்வன்ஸை ரொம்ப பெருசாகவே கொண்டு போயிருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியனாக இருக்கணுன்ற ஆசையில் நிறைய ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணியிருக்காங்களாம். அந்த வகையில் நாயுடு ஹாலில் பாண்டி பஜாரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கேர்ளாகவும் இவங்க ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அவங்களுடைய சிஸ்டர் சீரியல்லாம் என்ட்ரி கொடுத்து சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க பியூட்டிஷியனாக இருக்கிற சமயத்தில் ஒரு புக்குக்கு இவங்க விளம்பரம் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. எடுத்ததுமே இந்த விளம்பரம் இவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தங்க வரலையும் நீங்களே அழகாக இருக்கீங்க, நீங்களே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் இவங்களுடைய ப்ராடக்டை இவங்களே யூஸ் பண்ணிலாம் காட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க, சீரியல் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டு இப்படி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு.
இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சீரியல் வாய்ப்பு இவங்களுடைய ஃப்ளாட்டுக்கு கீழே ஷூட்டிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். அந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னே சொல்லலாம். அப்படிதான் இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கே வந்திருக்காங்க. யாரோடைய ரெஃபரன்ஸும் இவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களாம். குறிப்பாக அவங்களுடைய சிஸ்டருடைய ரெஃபரன்ஸ் இருக்கவே கூடாதுன்னு நினச்சிருக்காங்க. தானே வந்து எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இவங்களாவே எல்லாமே பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க நினச்சது மாதிரி இவங்களால் படிக்க முடியலையாம். 12th தான் இவங்க முடிச்சிருக்காங்களாம். சினிமா வாய்ப்புக்காக இவங்க நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இப்படி நடிக்கணும், அப்படி நடிக்கணும், வில்லியாக இருந்தால் எப்படி நடிக்கணும், இல்லை பாசிட்டிவாக ரோலாக இருந்தால் எப்படி நடிக்கணும், எல்லாமே லேர்ன் பண்ணி இருந்திருக்காங்க. இவங்க அவங்களுடைய கணவர் யூசப் ஃபெரோஸ்கான இன்பா அப்படின்னு தான் ஆரம்ப காலகட்டத்தில் கூப்பிடுவாங்களாம். இவங்க அவருக்காக சமையல்லாம் கூட செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒரு ஷோவில். அந்த ஷோ பார்த்திங்கன்னா அப்போ ரொம்பவே டாப் லெவலில் இருந்த ஷோனே சொல்லலாம். ஆனால் அப்போல்லாம் இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் கணவன் மனைவியாகவே மாறியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்களுடைய பசங்க, அதாவது 3 பசங்களும் தான் இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் இவங்க ப்ராங்க் பண்ணுறாங்க தான் இவர் நினச்சாராம். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே அப்படின்ட்டு இந்த விஷயம் தெரிஞ்சு தான் அவங்க அம்மா கிட்ட தான் போயிட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தான் ஒரு சின்ன தயக்கமும் இவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இவங்களுக்கு யூட்ரஸில் சிஸ்டெலாம் இருந்திருக்காம். அதுக்கப்புறம் அதை ஆப்ரேஷன்லாம் பண்ணி எடுத்திருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூலாம் இருந்ததுனால இந்த டைமில் குழந்தை தேவையா அப்படின்ற கொஸ்டின் மார்க்கும் இவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. ஆனால் அவங்க டோட்டல் ஃபேமிலியும் இல்லை, இந்த பாப்பா வந்தால் எல்லாமே சூப்பராகிடும், இன்னும் அதுக்கப்புறம் நம்ம வந்து லைஃப் எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்ட்டு அவங்களுடைய ஃபேமிலி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய சிஸ்டர் யமுனா அவர்கள், நீ பெற்று மட்டும் கொடுத்துட்டு வளர்க்குறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இப்போ வீட்லேயே எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அதனால் நீ வருத்தப்படாத அப்படின்ட்டு அவங்களுடைய சிஸ்டர் சப்போர்ட். அண்ட் இவங்களும் ஓகே, நம்ம 2 பேருக்கும் ஒரு பாண்டுனா இது இந்த குழந்தையாக தான் இருக்கணும், எந்த இடத்துலையும் வேறுபாடை நம்ம காட்டிடவே கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த குழந்தையை இவங்க வந்து பெற்றுக்க போகிறாங்களாம். அண்ட் இது வரைக்கும் இவங்க சீரியல் மட்டும் இல்லாமல் மூவிஸும் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் திருப்பூர் அப்படின்ற சீரியல் மூலயமா இவங்களுடைய சிஸ்டர் மூலயமா தான் இவங்க ஃபஸ்ட்டு அறிமுகமாகறாங்க. அதை தொடர்ந்து விஜய் ஆண்டனி அவர்களுடைய காளி இந்த படத்திலும் இவங்க நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 80s 90s வர இந்த தாவாணி, கண்ணாடி இதெல்லாம் போட்டு ரொம்பவே ஃபேட்டாக இருந்தாங்களாம். அந்த ரோலு இவங்களுக்கு சின்னதாக தான் இருந்ததாம். ஆனால் இவங்களுடைய அப்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து இவங்களுக்காகவே இந்த த்ரூ அவுட் த சாங் ஃபுல்லாக இவங்க வர மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க அபூர்வ ராகங்கள், எண்ணினியே தோழியே, சிவகாமி இது போல் நிறைய சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இவங்க நடித்த சீரியலில் உங்களுக்கு எந்த சீரியல் ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.